விடுதலை என்பது வெறும் வார்த்தை கிடையாது, ஒரு இனத்தின் பெரும் கனவு. இந்த விடுதலைக்கு விலையா நம்ம தமிழ் பேரினம் கொடுத்தது என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான உயிர்கள். நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இத்தனை தமிழர்கள் கொல்லப்படுறதுக்கு என்ன காரணம்? உண்மையாகவே இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 2009ஆம் ஆண்டு மே மாதம் போர் உச்சத்தை அடைகிறது. திரும்பிய திசையெல்லாம் துப்பாக்கிச் சூடு, குண்டுவீச்சு நடைபெறுது. அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் உயிரை காப்பாற்றிக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாரும் முள்ளிவாய்க்கால் பகுதியில் நோ ஃபயர் ஜோன் அறிவிச்சிருக்கிறோம், இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முள்ளிவாய்க்கால் பகுதியில் எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்படாது. லட்சக்கணக்கான தமிழர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக குடும்பமாக முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு போறாங்க. அந்த முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு போகும்போது அந்த முள்ளிவாய்க்காலுக்குள்ள அனுமதிக்கணும்னா அங்க ஒரு விதிமுறை விதிக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? யாரும் இங்கு ஆடையை அணியக்கூடாது. ஒரு தாய் தன்னுடைய மகள் முன்னாடி, ஒரு தந்தை தன்னுடைய மகன் முன்னாடி ஆடைகளை கழட்டி விட்டு நிர்வாணப்படுத்தி அந்த முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு அனுப்பப்படுறாங்க. லட்சக்கணக்கான தமிழர்கள் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக இப்படி உள்ள போறாங்க. அப்படி உள்ளே போன நபர்களை தாக்க மாட்டோம்னு சொன்ன இடத்துல குண்டு வீசி மிக கொடூரமாக தாக்கி லட்சக்கணக்கான தமிழர்களை அந்த இடத்துல கொண்டு போச்சு. இந்திய தமிழ் தானே என்று பேசாமல் இருந்தோம். ஒரு தமிழனை 18 நாடுகள் சேர்ந்து துவம்சம் செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தோம்? இலங்கை தமிழன் தானே என்று பார்த்துக் கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு பேரவலம் இந்த தமிழ் பேரினத்துக்கு நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி எந்த பெரிய ஊடகமும் நம்ம கிட்ட பேசாது. பாருங்க, இது நடந்து 16 வருஷம் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் நமக்கான நீதி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடையாது. தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை திருத்தி எழுத வேண்டும். இந்த போரில் இன்னுயிர் நீத்த உறவுகளுக்கு உணர்வுகளால் நன்றி சொல்வோம். இனி அவர்களுடைய கனவுகளை நாம் எடுத்துச் சொல்வோம். அவர்கள் சாகவில்லை, சரித்திரமாகி இருக்கிறார்கள். அவர்கள் இறந்த இந்த மே 18ஆம் நாளை இனப்படுகொலை நாளாக அனுசரித்திருக்கிறோம். நன்றி. கடல் வாசல் தெளிக்கும் வீடே